ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மழை வெறிச்சிருச்சு. தாமிரபரணி தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலங்களாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நாங்கள் வந்து இந்த ஃபில்டரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி அப்புறம் இது வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துரும். இதிலேருந்து தான் தண்ணி எடுப்போம். அக்வா மிஷினும் பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்குது. அக்வா மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சத்தெல்லாம் வந்து உறிஞ்சி வெறும் சக்கை தண்ணி தான் நம்மளுக்கு கிடைக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா கால் வலி இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி தான். இதுலேயே போட்டிருப்பாங்க இப்போ பேக்டீரியா இதெல்லாம் இதாகுன்ட்டு. ஆனால் வந்து தண்ணி டேஸ்ட்டு தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஆனால் இந்த தாமிரபரணி தண்ணியை வந்து நாம் எடுத்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சு குடிக்கிறப்போ நமக்கு வந்து உடம்புக்கு வந்து அனைத்து மினரல்ஸுமே கிடைக்கும். இதை மெனக்கட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு அங்கேருந்து எங்கள் பக்கத்து ஊர்லேருந்து நாங்கள் கொண்டு வந்து 4-5 குடங்களில் வந்து இப்படி பிடிச்சி நாங்கள் வச்சுக்கிடுவோம். தண்ணி தெரிய எவ்வளோ மங்கலாக இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி பிடிச்ச தண்ணி தான் பாருங்கள் எவ்வளோ மங்கலாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 4 நேரம் ஆக தண்ணி தெளிஞ்சிரும். தெளிஞ்சதுக்கப்புறம் கொண்டு வந்து இந்த ஃபில்டரில் நாங்கள் ஊற்றி வச்சுக்கிடுவோம். ஃபில்டரை ஊற்றிச்சுன்னா பாருங்கள், இது வந்து ஃபில்டர் தண்ணி எவ்வளோ நல்லா தெளிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் நாங்கள் தாமிரபரணி தண்ணி தான் எடுத்து வச்சு குடிக்கிறோம். உங்கள் ஊர் சைடு தாமிரபரணி தண்ணி வருதா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊர் சைடு வரல, நாங்கள் பக்கத்து ஊரில் போய் எடுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.